தனுசு ராசி நேயர்களுக்கு சனி வக்கர பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? தனுசு ராசி நேயர்களுக்கு சனி வக்கர பயிற்சி ரொம்ப கவனமாக இருக்கணும். கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாக நிறைய விஷயத்தில் படிப்பு ரீதியான படிக்கிற குழந்தைங்க ரொம்ப சஃபர் ஆனாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த ஆண்டு ஒரு குரு பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறந்ததாகவும் இருக்கும். இல்லை ஜீவசமாதி. இந்த ஜீவசமாதி அப்படின்றது மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இந்த சனி வக்கர பயிற்சி 138 நாள் உங்களுக்கான காலமாக இருக்கும். அவங்க லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கோல்டு வாங்கி வைக்கலாம். இந்த 2 இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு மகர ராசி நேயர்களுக்கு இப்போ திருமணம் நடக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். பிஸ்னஸ், தொழில், படிப்பு, திருமணம், குழந்தை, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, எல்லா விஷயத்தையும் சனி வக்கர பயிற்சி வரப்போகுது. அதுக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பலன் கொடுக்கும், யாருக்கெல்லாம் தீங்கு கொடுக்கும், இதை பற்றி எல்லாமே நம்ம அஸ்ட்ராலஜர் கஜலட்சுமி மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஆல்ரெடி 7 சனியில் நிறைய 3 ராசிக்காரங்க இருக்காங்க. இப்போ சனி பயிற்சி நடந்தது, அப்புறம் நடுவில் குரு பயிற்சி நடந்தது. இப்போ திரும்பியும் சனி வக்கர பயிற்சி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன மேம், என்ன ஒரு எஃபெக்ட் கொடுக்கும்? ஏன்னா அந்த பேரே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஸோ அது நல்லது தானா, இல்லைன்னா ஏதாவது கெட்டது கொடுக்குமா? இப்போது ஒரு கிரகம் வக்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தில் சிலருக்கு நல்பலனும் கொடுக்கும், சிலருக்கு தீய பலனும் கொடுக்கும். வக்ரம்ன்றது என்ன அப்படின்னா, அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து அது நல்ல இடத்துல இருக்கா, அதாவது நல்ல இடம்னா அதோடைய இருக்கக்கூடிய வீடு சுபமான வீடா இல்லை நட்பு வீடான்னு தெரிஞ்சு அதுக்கான பலனை கொடுக்கும். இப்போ சனி பகவான் அவர் மீன வீட்டில் இருக்கார். ஓகேங்களா? நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் வக்கரம் அப்படின்னா இன்னொரு ராசிக்கு போகிறாரு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் அது இன்னொரு ராசிக்கெல்லாம் போகல. அதே மீன வீட்டில் நட்சத்திரம் தான் பின்னோக்கி செல்ல போகிறார். இப்போ இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்துலேருந்து பின்னோக்கி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் புரட்டாதி நட்சத்திரத்துக்கும் பின்னோக்கி செல்ல போகிறார். அப்போ நீங்கள் எல்லாரும் பயப்படலாம், மக்கள்லாம். ஆஹா, அப்போது திரும்பி நம்ம 7 சனியில் பட்ட கஷ்டத்தையே பட போகிறோமா, அப்போ நம்ம மாட்டிக்கிட்டோமா சனி பகவான்கிட்ட அப்படின்னு பயப்பட போகிறீங்க. பயப்படவே வேண்டாம். பின்னோக்கி செல்லும்போது கண்டிப்பாக நல்பலனை தான் கொடுப்பார் சனி பகவான். முன்னோக்கி செல்லும்போது மட்டும்தான் அவர் கொஞ்சம் ஒரு விதமான நம்மளுடைய கர்மாக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பாரே தவிர பின்னோக்கி செல்லும்போது கண்டிப்பாக நல்பலனை தான் கொடுப்பார். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அவ்வளோ தெளிவாக நல்பலன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு குரு பகவான் இப்போ தான் பயிற்சி ஆயிருக்கார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரு பகவான் பயிற்சி ஆயிருக்கார். அந்த குரு பகவான் அதுவும் 12 வருடத்துக்கு ஒரு முறை இப்போ பயிற்சி ஆயிருக்காரு. அதுவும் அவருடைய உச்ச வீடான கடக வீட்டுக்கு வந்திருக்கார். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அவருடைய உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரத்திலே இப்போ ட்ராவல் ஆகிறார். அப்போவே எவ்வளோ சந்தோஷமாக இருப்பார், அவர் எவ்வளோ வேகமாக இருப்பார், அவர் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக கேட்கக்கூடிய வரன்களை கொடுப்பார். அப்போது அவர் இங்கேருந்து குருவை 9ஆம் பார்வையை பார்க்க போகிறார். அப்போ அது நல்பலன் தானே கொடுக்க போகிறாரு. குரு இங்கேருந்து 9ஆம் பார்வையை சனியை பார்க்க போகிறார். ஸோ நமக்கு பாக்கியமாக நிறைய விஷயம் கிடைக்கும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது வேகத்தை கொண்டு நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். ஸோ நம்மளை வேகமாக ஒரு விஷயத்தில் கொண்டு போய் மாட்டி விட பார்க்கும். நம்ம அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நல்லது எது கெட்டது எதுன்னு அலசி ஆராய்ந்து போகும்போது அது நமக்கு நிறைய விஷயங்களை பாடமாகவும் கொடுக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல நிறைய விஷயங்களை கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இது ஒரு பாசிட்டிவ் பீரியடாகவே தான் இருக்கும் நிறைய பேருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு காலம் நல்லதாக இருக்கும்? இது வக்கர பயிற்சி எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 26ஆம் தேதி சனி வக்கர பயிற்சி ஆரம்பித்து டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சனி பகவான் வக்கர பயிற்சியில் இருக்க போகிறார். இதுக்கு நடுவில் நமக்கு குரு பகவான் பூச நட்சத்திரத்தில் வரப்போகிறாரு. மாதக்கோளான சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் ட்ராவல் ஆகி வரப்போகிறாங்க. ஆனால் மேஜராக இருக்கக்கூடிய சனியும் குருவும் அண்ட் ராகுகேவும் அவங்கவுங்க இடத்துல தான் இருக்க போகிறாங்க டிசம்பர் வரைக்கும். ஸோ அது வரைக்குமே நமக்கு நல்பலனை தான் கொடுக்கும். 12 ராசிக்கும் ஏதாவது ஒரு ரீதியான நல்பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ 7 சனியில் இருக்கிறவங்களுக்குமே இப்போ ஒரு 4 மாதமாக கஷ்டப்பட்டுட்டே வந்திருப்பாங்க, அவங்களுக்குமே ஒரு நல்காலமாக இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குருவோட அருள் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது இப்போது கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ல் குரு பார்க்க போகிறாரு.
ஓகேங்களா. 8ஆம் பார்வையாக குரு பார்க்க போகிறார். அப்போ அவங்க 8 ரீதியாக என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தீராத பிரச்சனையில் இருப்பாங்க, தீராத கடனில் இருப்பாங்க, இல்லை தீராத நோயில் இருப்பாங்க, இல்லை தீராத வம்பு வழக்கில் இருப்பாங்க, இல்லை திடீர் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கும். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 8ன்றது எல்லாம் நெகட்டிவ் எக்ஸ்பெக்டே பார்க்கக்கூடாது நம்ம. 8ன்றது திடீர் அதிர்ஷ்டம். அந்த திடீர் அதிர்ஷ்டத்தால் அவங்களுக்கு இதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டமாக ரொம்ப நாள் விற்காத இடம் விற்கும், இல்லை ரொம்ப நாள் கொடுக்காத பணம் வரும், இல்லை ரொம்ப நாள் கேஸ் நடந்துட்டுருக்கா திடீர்னு அது அதிர்ஷ்டமாக நமக்கு நல்லது நடக்கும். ஸோ அந்த மாதிரி இது 8 நான் வந்து சொன்னது குரு கும்ப வீட்டை பார்க்க போகிறார். ஏன்னா இந்த எல்ற சனியில் 3 ராசி இருக்காங்க. லாஸ்ட்டாக கும்பம் இருக்காங்க, பாத சனியில், மீனம் ஜென்ம சனியில் இருக்காங்க, மேஷம் ஆரம்ப சனியில் இருக்காங்க. ஸோ இந்த 3 ராசிக்கும் கண்டிப்பாக ஒரு ரீதியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதில் மீனத்துக்கு நல்ல பெனிஃபிட்டே கிடைக்கும். ஏன்னா குரு 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறாரு. சனி பகவான் ஆல்ரெடி உள்ளேருந்து ரிவர்ஸில் போகப்பார், நட்பலனே கொடுப்பார். இல்லை நடுவில் 2 பேர் யார் இருக்காங்க, கும்பம் அண்ட் மேஷம். கும்பம் பார்த்திங்கன்னா 8ஆம் பார்வையாகவும் மேஷத்துக்கு 10ஆம் பார்வையாகும். ஸோ அந்த 8ல் இருக்க பிரச்சனை கும்பத்துக்கு சரியாகும், மேஷத்துக்கு 10ஆம் பார்வை. மேஷம் பொறுத்த வரைக்கும் இந்த 7 சனியில் என்னத்தை ரொம்ப ஃபேஸ் பண்ணாங்கன்னா அழுத்தம். எதை எடுத்தாலும் அழுத்தம், எது எடுத்தாலும் அவங்களுக்கு கிளியர் ஆகலை. எதுவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ப்ரீத் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ இந்த குருவோட பார்வை அங்கே படும்போது அதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு இந்த லோன் கிடைக்கல, பிஸ்னஸ் நடக்கலை, இதெல்லாம் நடந்தது பார்த்தீங்களா, அது எல்லாமே சனி பகவானோட அனுகிரகமும் குரு பகவானுடைய பார்வையும் அவங்களுக்கு நல்லதே நடக்கும். ஸோ இந்த 3 ராசி பற்றி சொன்னீங்க, இதில் யாருக்கு ரொம்ப நல்ல ஒரு காலமாக இருக்கும் மேம்? 3 பேருக்குமே நல்லாயிருக்கும். அவங்கவுங்க பிரச்சனை சால்வ் ஆகும். அதில் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது மீனராசிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா 9ஆம் பார்வையாக குருவும் பார்க்க போகிறாரு, சனி பகவான் அங்கேயே இருக்க போகிறாரு. எப்பயுமே இந்த சனியும் குருவும் கனெக்ஷனோ, இல்லை சனியும் குருவும் ஒன்றாக இணைந்து இருக்குதோ, இல்லை சனியும் குருவும் பார்வையோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்கான வெற்றியாக இருக்கும். ரொம்ப தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் ரொம்ப வைராகியமாக தைரியத்துடன் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த மீன ராசிக்கு இந்த 7 சனியில் என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மீன ராசிக்கு முதல்ல நம்பிக்கை போயிடுச்சு, உடம்புல தைரியம் இல்லை, உடம்பு முதல்ல சரியில்லை, எது எடுத்தாலும் அவங்களுக்கு தடை தாமதம், வருமானம் எதை எடுத்தாலும் இது இப்போ அது எல்லாமே கிளியர் ஆகும். மீனம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காகிடும். அப்போது தி பெஸ்ட் வந்து மீனராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு சனி வக்கர பயிற்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கணும்? தனுசு ராசி நேயர்களுக்கு சனி வக்கர பயிற்சி ரொம்ப கவனமாக இருக்கணும். எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும்னா, வண்டி வாகனம் வீடு அப்புறம் லேண்ட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் முக்கியமாக உடல் நிலையில் கவனம் வேணும். ஏன் அப்படின்னா 8ல் பாதி 4 அப்போ சனி பகவானோட 8ஆம் பார்வை 8ஆம் விஷயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தில் பாதி 50% தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்கும். எப்படி சிம்மத்துக்கு எந்த மாதிரியான பாதிப்பு இருக்கோ அதில் பாதி விஷயம் இதில் நடக்கும். ஆனால் இந்த சனி வக்கர பயிற்சி அதெல்லாமே கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி கொடுக்கறதாக இருக்கும். புது வண்டி மாற்றி கொடுக்கறது, உடல்நிலையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கறது, உடல்நிலையில் இவ்வளோ நாள் மாத்திரை மருந்துக்கு ஒரு நல்ல உடல் வந்து கண்ட்ரோலுக்கு வராத விஷயம் எல்லாம் இப்போ கண்ட்ரோலுக்கு வரும். இல்லை ஒரு புது டாக்டர் கிடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் பயன்படுத்திக்கணும். சரி, படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி எந்த மாதிரி இருக்கும்? ஆமாம், அந்த தனுசு ராசி நேயர்கள் கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாக நிறைய விஷயத்தில் படிப்பு ரீதியான படிக்கிற குழந்தைங்க ரொம்ப சஃபர் ஆனாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த ஆண்டு ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். முக்கியமாக ஹையர் எஜுகேஷனாக ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாங்க குழந்தைங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக எதிர்பார்த்த மார்க் கிடைக்கும், எதிர்பார்த்த சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது, எதிர்பார்த்த காலேஜ் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே மேம். ஸோ அடுத்தது வந்து வேலை வாய்ப்புகள். ஸோ அது எந்த மாதிரி தொழில் வேலை வாய்ப்புலாம் எப்படி மேம் இருக்கும்? தனுசு ராசி நேயர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவங்க வீட்டில் இருந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறத விட வெளியே தள்ளி போய் இருந்து வேலை தேடுவதோ வேலை கிடைப்பதோ அவங்களுக்கு இன்னும் ஒரு அனுகூலம் கொடுப்பதாகவும் சொல்லப்படுது. அதாவது என்ன அப்படின்னா, இந்த இப்போ அவங்க சென்னையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பெங்களூரில் போய் வேலை தேடுறது, அங்கேயே தங்கி படிக்கிறது, அதெல்லாம் தங்கி இருக்கிறது, தங்கி படிக்கிறது, தங்கி வேலை பார்க்கறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸாக கொடுக்கறதாக இருக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக வேலை ரொம்ப நாள் கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமானா அது இருக்காது. பட் கிடைக்கும். ஒரு வருமானம்ன்றது கண்டிப்பாக ஈட்ட முடியும். ஆனால் அவங்க விருப்பப்பட்ட வருமானமும் விருப்பப்பட்ட வேலையாக இருக்குமா அது இருக்காது. அதுக்கு கொஞ்சம் காலம் நேரம் வரணும். பட் ஆனால் இப்போ கொஞ்சம் வருமானம் ஒரு இன்கம் அதெல்லாம் இந்த சோர்ஸ்லாம் கண்டிப்பாக வரும்.
ஓகே மேம். ஸோ அடுத்தது வந்து அவங்க குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கும் மேம்? குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக வேணும். அவங்க பேசக்கூடிய வார்த்தையில் ரொம்ப தெளிவு வேணும். பேசக்கூடிய விஷயத்த ரொம்ப கவனம். வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, தனுசு ராசி நேயர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கால நேரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இப்போ வீட்டில் முக்கால்வாசி பிரச்சனை வருவதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அதேமாதிரி வண்டி, வாகனம், வீடு இந்த மாதிரி விஷயம் முக்கியமாக தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன பிரச்சனை என்ன இருக்குன்னா, அக்கம் பக்கத்தினருக்கு பிரச்சனை வரும். வண்டி விடுவதிலையோ இல்லை க்ளீன் பண்ணுறதுலையோ இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் பக்கத்தில் நெய்பர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களோடைய டிஸ்டர்பன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. கொஞ்சம் கவனத்தோடு இருக்கும். ஓகே மேம். ஸோ இவங்க எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம் மேம்? லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் செக் பண்ணிவிட்டு வாங்கணும். அதே மாதிரி இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தனுசுக்கு இப்போ வந்து சரியான ஒரு அட்வைஸ் கிடையாது. பட் லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை கோல்டு வாங்கி வச்சுட்டு தேவைப்படுறப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஸோ இவங்களோட ஹெல்த், உடல்நிலை எந்த மாதிரி இருக்கும் மேம்? தனுசு ராசி நேயர்களுக்கு உடல்நிலை ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். அது எப்படின்றதுனா நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி ஓட்டும் போது ரொம்ப கவனம் வேணும். வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனம். ட்ராவலை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ட்ராவலிங்கில் இருக்கிறவங்களாக இருந்தால் கொஞ்சம் அது இது சூழல் கிடையாது. மற்றபடி அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. புது வண்டி, பழைய வண்டி இருக்குது, அதை போட்டுட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான அமைப்புகள் அமையும். அவங்களுக்கு 2 வீலர் 4 வீலர் இதெல்லாம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வண்டியில் ஓட்டும்போது மட்டும் கவனம் தேவை. உடல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மோஸ்ட்டாக இந்த எலும்பு ரீதியான பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உடலுமே வந்து இந்த ரொம்ப ஹீட் ஆகிடும் பாடி. ஸோ அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இவங்க எந்த மாதிரியான தானம், பரிகாரம், கோவில்களுக்கெல்லாம் போகலாம் மேம்? தனுசு ராசி நேர்கள் வந்து குரு பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறந்ததாகவும் இருக்கும். இல்லை ஜீவசமாதி. இந்த ஜீவசமாதி அப்படின்றது அவங்கவுங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ற ஜீவசமாதி வணங்கலாம். அப்படி இல்லைன்னா தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணும்போதும் கண்டிப்பாக உடல்நிலை நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மனநிலையும் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். அவங்க ஒரு அமைதி சூழலுக்கு வருவாங்க. தனுசு ராசி நேர்கள் இப்போ ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழலில் தான் இருக்காங்க. அது அவங்க என்ன படப்படப்பாக ஒரு விஷயங்களை செய்வதற்கான ஒரு கால சூழலாக தான் இருக்குது. அதில் தான் ஒரு தெளிவான ஒரு மனநிலை கண்டிப்பாக கொடுக்கும். முடிந்தவரை அவர்களுடைய திதி அன்று இந்த தனுசு ராசி நேயர்கள் விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு மன அமைதி, ஒரு மன தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன ஜீவசமாதிகள் போகலாம்னு சொல்கிறீங்க மேம்? தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் நமக்கு மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஜீவசமாதி ஆயிருப்பாங்க. அந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு வரும்போது நல்ல மாற்றம் இருக்கும். இல்லை எங்களுக்கு அது தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே குரு பகவானே கூட நீங்கள் போயிட்டு வரும்போது நல்ல மாற்றம் இருக்குது. இல்லை உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு ஜீவசமாதி இருந்தாலும் வெள்ளிக்கிழமை தோறும் போயிட்டு வரும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு வரும்போது அங்கே இருக்கவங்க ஏதாவது தானம் தர்மம் கொடுக்கும்போது அதை விட நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இல்லை எங்களுக்கு இதெல்லாம் முடியல, தேட முடியல, நாங்கள் வெளியூரில் இருக்கோம், இல்லை எங்கேயே கூட இருக்கோம், எங்களுக்கு அதெல்லாம் டைம் இல்லைன்றவங்க ஒரு மஞ்சள் கலர் வாழைப்பழம் டெய்லி கோமாதாக்கு தானம் கொடுத்துட்டு வரும்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். இதே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்போ அவங்க எந்த மாதிரியான இதை செய்யலாம்? வெளிநாட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகலாம். முடியாதவங்க நீங்கள் கோமாதா படத்தை வச்சு வழிபாடு எடுத்துகிட்டு வரலாம். ஓகே மேம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் மேம்? காலபுருஷ தத்துவ பிரகாரம் மகர ராசி சனி பகவானோட வீடாகவும் சொல்லப்படுது, கர்மக்காரகரோட வீடாகவும் சொல்லப்படுது. கர்மக்காரகர் சனி பகவான் அங்கே தான் இருக்கக்கூடிய சொந்த வீடு. ஸோ அப்போ மகர ராசி நேயர்களுக்கு தொழில் ரொம்ப அமோகமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, 7.5 சனி முடிஞ்சும் மகர ராசி நேயர்களுக்கு எங்களுக்கு ஒரு விடிவிலே கிடைக்கலன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே இந்த சனி வக்கர பயிற்சி 138 நாள் உங்களுக்கான காலமாக இருக்கும். உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கட்டும், கேஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும், வண்டி வாகனம் அனைத்து பிரச்சனைலேருந்து ஒரு நல்ல விடிவு காலம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி எந்த மாதிரியான ஒரு பலனை கொடுக்கணும்? கல்வியும் வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரமும் அவிட்ட நட்சத்திரம் பிறந்த குழந்தைங்களுக்கு கல்வின்றது கொஞ்சம் ஏன்னா அந்த தசா புத்தி அப்படி சந்திர தசை, சூரிய தசை, செவ்வாய் தசை, இந்த 3 தசையில் தான் அவங்க இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த கல்வி வந்து கொஞ்சம் விதமான ஸ்லோ மந்த நிலைமையாக தான் இருக்கும். இப்போ சனி வக்கர பயிற்சி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம்.
அவங்க படிப்பில் ஓரளவுக்கு கொஞ்சம் தேர்ச்சி வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. இப்போ குருவோடைய பார்வையும் அங்கே படுறதுனால குழந்தைங்களுடைய படிப்பும் நல்லா இருக்கும். அவங்க எதிர்பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே மேம். ஸோ அடுத்தது தொழில் வந்து என்ன மாதிரி இருக்கும் மேம்? மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை பார்ப்பாங்க, அதை விட தொழிலும் பண்ணுவாங்க. பல தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தான் மகர ராசி நேயர்கள். அதாவது வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க, பல தொழில், ஒரு தொழில் இல்லை 2 தொழில் 3 தொழில் பண்ணாங்க. ஏன்னா பல டேலண்ட் வச்சுருக்கவங்க மகர ராசி நேயர்கள். அப்போ அவங்களுக்கு அந்த தொழில் அமைப்புன்றது நல்லாவே இருக்கும். அந்த ஒரு தொழில் வச்சுக்கோங்கன்னா பல பிரான்ச்சஸ் போடுவாங்க. அதே மாதிரி இந்த மகராசினர்கள் கடும் உழைப்பாளி இல்லை. ஸோ அவங்களே இறங்கி வேலை செய்வாங்க. நான் ஓனர் அப்படின்லாம் உட்கார மாட்டேன், அவங்களே இறங்கி வேலை செய்யக்கூடிய தன்மையாக இருக்கும். அவங்களுக்கு தொழில் ரொம்ப அமோகமாக இருக்கும். நிறைய வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு கான்ட்ராக்டு, வெளிநாட்டு ஆர்டர்ஸு, நிறைய விஷயங்கள் வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேயும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஒரு ஃபுட்டு கடை ஷாப் ஓப்பன் பண்ணலாமா, இல்லை இந்தியாவிலேருந்து எதையாவது ஏற்றுமதி பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே மேம். ஸோ மகர ராசி நேயர்களுக்கு குடும்ப வாழ்க்கை எந்த மாதிரியாக இருக்கும்? திருமணம் அந்த மாதிரி விஷயங்கள்ல எந்த மாதிரி இருக்கும் மேம்? மகர ராசி நேயர்களுக்கு கடந்த 8-9 ஆண்டுகளாக குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையாக இருந்தது. இப்போது சூப்பராக இருக்குது. ஏற்கனவே கோர்ட் கேஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா டைவர்ஸ் வாங்கினவங்களாக இருந்தாலும் வாங்காதவங்களாக இருந்தாலும் கேஸை விட்ரால் வாங்கிப்பாங்க. ஒன்று சேர்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு மகர ராசி நேயர்களுக்கு இப்போ திருமணம் நடக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். 2வது குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இப்போ 2வது குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மகர ராசி நேயர்கள் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தம்பியோ தங்கையோ அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய கால சூழலாக இருக்குது. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மகர ராசி நேயர்கள் நண்பர்களுக்கெல்லாம் இவர்கள் தலைமையிலே திருமணம் நடக்கும். பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த பார்ட்னர்ஸ்க்கெல்லாம் திருமணம் நடக்கும். அது எல்லாமே இவங்க மூலயமா ஒரு சுப காரியங்கள் செய்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை பேர் இருக்குன்னா இவங்க தலைமையில் செய்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கல்வி, அப்புறமா வேலை வாய்ப்பு, திருமணம் பற்றி பேசுனீங்க. ஸோ இவங்க எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம் மேம்? மகர ராசியை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அவங்க எப்படி பண்ண பிஸ்னஸில் எக்ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பிஸ்னஸில் ப்ராடக்ட் போடலாமா, பிஸ்னஸை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணலாமா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி விடலாமா, அந்த மாதிரியான தான் மகராசிக்காரங்க மோஸ்ட்டாக இருப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை விட. அப்போ அவங்க லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, கோல்டு வாங்கி வைக்கலாம். இந்த 2 இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ட்ரேடிங்கை விட இது 2மே அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு உடல்நிலை எந்த மாதிரி இருக்கும் மேம்? மகர ராசி நேயர்கள் எப்பயுமே உடல் ரொம்ப கட்டுப்பாடோட ரொம்ப ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடியவங்க தான். இந்த சனி வக்கர பயிற்சி இன்னும் அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாக தான் இருக்கும். மகர ராசிக்கு ஒரே ஒரு மைனஸ் தான், கொஞ்சம் சோம்பேறித்தனத்தோடு இருப்பாங்க. அவங்களுடைய கெப்பாசிட்டி, அவங்களுடைய பொட்டென்ஷியல் அவங்களுக்கு தெரியாது. அதை மட்டும் அவங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை யாராவது ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வேகமாக ஓடக்கூடிய ஆள் மகர ராசிக்காரங்க. ஸோ அது மட்டும் அவங்க கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுற வரைக்கும் டைம் எடுக்கும். மற்றபடி மகர ராசிக்கு இந்த ஆண்டு பிஸ்னஸ், தொழில், படிப்பு, திருமணம், குழந்தை, வீடு வாங்குறதோ வண்டி வாங்குறது எல்லா விஷயத்துலையும் அனுகூலம் இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. ஆனால் எதையுமே ரொம்ப பொறுமையாக செய்கிறன்ற பேரில் அவங்க விட்டுறக்கூடாது. ஸோ கரெக்டான நேரத்தில் கரெக்டான விஷயத்தை தேர்ந்தெடுத்து அவங்க செய்யும்போது அனைத்துமே கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு க்ரீன் சிக்னலாக இருக்குது. நீங்கள் எது பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. வேறு ஏதாவது ஒரு விஷயம் இது இவங்க வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? என்ன அப்படின்னா, வீட்டில எல்லாம் வந்து பேசும்போது வீட்டுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவங்க தொழில்னு சொல்லிட்டு அவங்களுடைய பர்சனல் ஒர்க்கு கொஞ்சம் டைம் எடுத்து சில விஷயங்கள் அவங்க பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். ஸோ மகர ராசி நேயர்கள் எந்த மாதிரியான தானம், பரிகாரம், வழிபாடுலாம் எடுத்துக்கலாம் மேம்? மகர ராசி நேயர்கள் அவங்க ஆக்சுவலாக வந்து சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அப்போ அவங்க இந்த ஆசிரமத்துக்கெல்லாம் வந்து தண்ணி வாங்கி கொடுக்குறது, பால் வாங்கி கொடுக்கறது, போர்வை வாங்கி கொடுக்குறது, கால் அணி வாங்கி கொடுக்குறது, செருப்பு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள், எண்ணெய் வாங்கி சமையல் எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கொடுக்கறது. இல்லை சமைக்கிறதுக்கான பொருட்கள், இரும்பு பொருட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அவங்க வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம். இப்போ கிடைக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் அவங்க வந்து அதை எடுத்துக்க முடியும், முழுசாக அனுபவிக்க முடியும். ஓகே மேம். ஸோ மகர ராசி நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி